ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பிஸ் லைஃப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கர்நாடகா ஸ்டைல் காராபாத்து ரெசிபிங்க. ரவை வச்சு செய்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரவையில் செய்கிற ரெசிபி ஸ்வீட்டில் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க, திரும்ப செய்ய சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அது செய்யறதுக்கு இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடலை எண்ணெய் சேர்த்துப்போம். கடலை எண்ணெயில் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது தாளிப்புக்கு கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் உளுந்து சேர்க்கலை. உளுந்துக்கு பதில் வெறும் கடலைப்பருப்பே கொஞ்சம் நிறைய போட்டாச்சு. முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, இஞ்சி பொடிசாக நறுக்கினது, பூண்டு சேர்க்கலை. இதில் பூண்டு சேர்த்தா டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். இது வெறும் இஞ்சி மட்டும் பொடிசாக கட் பண்ணி போடும்போது நல்லாயிருக்கும். 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தது, அதையும் சேர்த்து வதங்கிட்டு ஒரு பக்கம் காய் வேக வச்சுக்கலாம். கேரட்டு பீன்ஸு போட்டு வேக வச்சுக்கிறேன். பட்டாணி இருந்தால் பட்டாணி சேர்க்கலாம், என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் சேர்க்கலை. தேவையான சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு ஒரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வேகட்டும். இதுக்கு ரவைக்கு தேவையான தண்ணியை இந்த காயிலே ஊற்றி சேர்த்து வேக வச்சு அந்த தண்ணியை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி சேம் ரேஷியோவில் சேர்த்துக்கிட்டேன் 1 கப்பு ரவைக்கு. இப்போ இதை நல்லா வதக்கி கொடுத்துட்டு நல்லா கொஞ்சம் சுருளை வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, பியூர் சில்லி, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி எல்லாமே 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். 1 கப் ரவைக்குரிய மெஷர்மெண்ட் இது. இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு சைடு காய் வெந்துட்டுருக்கு. இப்போ ரவை இதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஏற்கனவே இது வறுத்த ரவை தான், ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்தது. இந்த வெங்காயம் தக்காளியிலே இதையும் சேர்த்து போட்டு நல்லா கிளறி கொடுத்து இதுவும் கொஞ்சம் அப்படியே சிம்மிலே வதங்கட்டும். கொஞ்சம் ஒரு 5 to 7 மினிட்ஸ் சிம்மில் இப்படி வறுத்துட்டு அப்படியே இருக்கட்டும். இப்போ காய் வெந்துச்சு, அந்த தண்ணியோடு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ காயிலே நம்ம சால்ட்டு சேர்த்துருந்தோம். ஸோ இதனால் இதில் சால்ட்டு செக் பண்ணும்போது கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க. நான் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சேர்த்துக்கிட்டேன். நான் இது அளவு பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு 3க்கு மேலே இருக்கும் தண்ணி, 3-3.25 இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தலை வேணும்னு அப்படி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அப்படி பிடிக்காது, உதிரியாக வேணும்னா 2.5 எடுத்துக்கலாம். 1க்கு 2.5 கப் மெஷரில் தண்ணி எடுத்து வச்சு காயோடு சேர்த்து வேக வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ சிம் பண்ணி வெந்துருச்சு. 5 மினிட்ஸ் சிம்மில் இருந்து இப்போ மேலே கொத்தமல்லி தூவிட்டு சட்னியோடு நான் சர்வ் பண்ணுறேன். தேங்காய் சட்னியோடு உங்களுக்கு விருப்பமான சைடிஷ் எது வேணும் சேர்த்துக்கலாம். செஞ்சு